ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க பார்வதி. அவங்களோட பையன் வீட்டுக்கு பார்வதியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே பார்வதி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே மீனா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க, எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி வாங்க, எங்கள் பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு மீனா கால் பண்ணுறாங்க. உடனே முத்துவும் பதறி அடித்து போய் வராங்க. பார்த்தா அங்கே பார்வதியோட பையன் ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க பார்வதியை. அதெல்லாம் பார்த்த உடனே பார்வதி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என் பையனாடா நீயா இப்படியெல்லாம் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்க, யார் என்னன்னு கூட தெரியாது, ஆனால் இவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டு இப்படி கேவலமாக நடந்துக்கிட்ட, இந்த வயசில் உனக்கு இந்த மாதிரிலாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனேயே மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன மனுஷனாக இருப்பான் இவன், இத்தனை வருஷம் இல்லாத பாசம் திடீர்னு இப்போ எப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. உங்களுக்கு அவங்கள பற்றி என்ன தெரியும்? நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கோவப்படுறீங்க? அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க? அவங்க கூட சேர்ந்துக்கிட்டா நீங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனே மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு பெத்த அம்மாவே புரிஞ்சிக்க முடியலையா உன்னால்?